பிரெயின் டெட் ஆனவங்களுக்கு மட்டும்தான் மற்ற உறுப்புகளை கொடுக்குறதுக்கான சாத்தியம் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? ஆமாம். சரிங்க. இப்போது இதில் இறந்த பிறகும் நீங்கள் கழுத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போது மூளைச்சாவுக்கும் அந்த இறந்த பின்னும் இருக்கக்கூடிய உறுப்பு தானத்துக்கு என்ன வித்தியாசம்? மூளைச்சாவு அப்படிங்கிறது என்னென்னா, மூளையில் வந்து முகுளம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதி செயலிழந்து விட்டால் அதைத்தான் வந்து மூளைச்சாவு என்று தமிழில் சொல்கிறோம். பிரெயின் டெத்துன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. பிரெயின் டெத்து ஆயிடுச்சு, மூளைச்சாவு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பில் இரத்த ஓட்டம் ஓடிட்டு தான் இருக்கும். சிறுநீரகம், நுரையீரல், இருதயம், கல்லீரல் எல்லா உறுப்புகளும் இயங்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ரத்தம் வந்து உடம்பில் ஓடிட்டுருக்குது. அந்த நேரத்தில் வந்து எல்லாமே இயங்கிட்டு இருக்கும் நேரத்தில் மூளை மாத்திரம் செயலிழந்து விடுகிறது. அந்த மூளை செயலிழந்த அந்த நிலையில் நாம் வந்து இருக்கக்கூடிய கண்டிஷனை தான் வந்து நாம் வந்து மூளைச்சாவு அல்லது பிரெயின் டெத் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த தான் வந்து மூளைச்சாவு ஏற்பட்டதுக்கு தான் வந்து அப்போ அவங்களுடைய இருதயம் இயங்கிட்டுருக்கும், நுரையீரல் இயங்கிட்டுருக்கும், கல்லீரல் இயங்கிட்டுருக்கும், மற்ற உறுப்புகள்லாம் இயங்கிட்டுருக்கும், சிறுநீரகத்தில் யூரின் வந்துட்டுருக்கும், சிறுநீரகம் யூரின் பாஸ் பண்ணி வந்துட்டுருக்கும். ஸோ இதயம் துடிச்சிட்ருக்கும், யூரின் வந்துட்டுருக்கும். அந்த கண்டிஷனில் இருக்கிறது தான் செயலிழந்து விடுவார்கள். அதாவது அவங்களுக்கு வந்து சாதாரணமாக இயற்கை மூச்சு இருக்காது, செயற்கை சுவாசம் தான் கொடுத்துட்ருப்பாங்க. அதே மாதிரி இரத்த அழுத்தம் வந்து சீராக இருக்கணும்னு சொல்லிட்டு இரத்த அழுத்தம் சரி பண்ணுறதுக்கு வேண்டிய மருந்துகள்லாம் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் தான் மூளைச்சாவுன்னு சொல்கிறது. ஸோ மூளைச்சாவு ஏற்பட்டவர்களிலிருந்து அந்த இயங்கிக் கொண்டிருக்கும் உறுப்புகளை எடுக்கிறது ஒரு கான்செப்ட்டு.